நாமக்கல் அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு சுவாமிக்கு 1,08,000 வடைமாலைகள் சார்த்தப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடந்தன. அதிகாலை முதலே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி வழிபாடு செய்தனர். கடந்த 30ஆம் தேதி ஆஞ்சநேயர் ஜெயந்தியை முன்னிட்டு நாமக்கல்லில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவிகளுக்கு புதுமை பெண் திட்ட விரிவாக்க தொடக்க விழா நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் அரசினர் மகளிர் கலைக்கல்லூரியில் கடந்த 30ஆம் தேதி நடைபெற்றது. மாவட்ட சமூக நலன் மகளிர் உரிமைத்துறை சார்பில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா தலைமை வகித்தார். பாராளுமன்ற உறுப்பினர்கள் திரு வி. எஸ். மாதேஸ்வரன், திரு கே. ஆர். என். ராஜேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு விருந்தினராக மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா. மதிவேந்தன் கலந்து கொண்டார். நாமக்கல் மக்களவை உறுப்பினர் திரு வி. எஸ். மாதேஸ்வரன் பேசும்போது, சமூகத்தில் பெண் குழந்தைகளுக்கு அரசின் திட்டங்களை அரசு விரிவாக்கம் செய்துள்ளது. உயர்கல்வி மூலம் அவர்கள் அனைத்தையும் பெற முடியும். தற்போது மகளிர் உரிமை தொகை, கட்டணமில்லா பேருந்து, புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை பாராளுமன்ற உறுப்பினர் பட்டியலிட்டு பேசினார். நாமக்கல்லில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் பாரம்பரிய கலைகளை மீட்டெடுக்கவும் சிலம்ப ஆசான்கள் நடத்திய சிலம்பக்கலை விழிப்புணர்வு நிகழ்ச்சி அனைவரையும் கவர்ந்தது. ஒரு கலையை கற்றுக்கொள்வதும் அதனை கண்டு ரசிப்பதும் நம் மனதிற்கும் உடலுக்கும் பெரும் புத்துணர்ச்சியை அளிக்கும். மத்திய அரசு தமிழர்களின் பாரம்பரிய பெருமைமிக்க சிலம்ப விளையாட்டை பாதுகாக்கவும் நமது வீரக்கலையான சிலம்பத்தை உலகறிய செய்யும் நோக்கத்திலும் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட விளையாட்டு பட்டியலில் அதனை சேர்த்துள்ளது. இதனால் சிலம்பக்கலையை கற்றுக்கொண்டு சிலம்ப விளையாட்டில் அதிகம் பேர் ஆர்வத்துடன் ஈடுபட்டு வருகின்றனர். மத்திய அரசின் சார்பில் விளையாட்டுத் துறையில் உயரிய விருதான அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ள துளசிமதி முருகேசன், மத்திய மாநில அரசுகள் அளித்த ஊக்கத்தின் காரணமாகவே விளையாட்டுத் துறையில் சாதிக்க முடிந்தது என்றும், இவ்விருது அறிவிக்கப்பட்டது தமக்கு பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அரசு பள்ளி மாணவர்களின் பன்முக திறமைகளை வெளிக்கொணரும் வகையில் கலைத் திருவிழாக்கள் நடத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் மாநில அளவில் நடத்தப்பட்ட கலைத் திருவிழாக்கள் மாணவ மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. திருச்செங்கோடு, குமாரபாளையம் ஆகிய இடங்களில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்காக நடைபெற்ற இந்த மாநில அளவிலான கலை திருவிழா நிறைவு நிகழ்ச்சியில் 4000த்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் புதுச்சத்திரம், சேந்தமங்கலம் உள்ளிட்ட வட்டாரங்களில் அரசின் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கும் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே. ஆர். என். ராஜேஷ்குமார், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தில் 40 லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட தத்தாத்திரிபுரம் ஊராட்சி மன்ற செயலக கட்டடத்தை திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து ஊஞ்சப்பாளையம் பகுதியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டி முடிக்கப்பட்ட 16 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய அங்கன்வாடி மைய கட்டடத்தையும் அவர் திறந்து வைத்தார். தொடர்ந்து காரிப்பாப்பனூர் கிராமத்தில் புதிய அங்கன்வாடி மையம், கல்சினாம்பட்டியில் சமுதாய கூடத்திற்கும் அடிக்கல் நாட்டப்பட்டது. மற்றும் பொட்டணம்புதூர் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட சமுதாய கூடத்தை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே. ஆர். என். ராஜேஷ்குமார் திறந்து வைத்தார். மேலும் சேந்தமங்கலம் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நாமக்கல்லிலிருந்து செங்காலி கவுண்டனூர் வழியாக இயக்கப்பட்ட நகர பேருந்தை நயினாமலை அடிவாரம் வரை நீட்டிப்பு செய்து அவர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் நாமக்கல் மாவட்ட பிரிவு சார்பில் முன்னாள் முதல்வர் பேரறிஞர் அண்ணாவின் பிறந்த நாளினை சிறப்பிக்கும் வகையில் நாமக்கல்லில் அண்ணா மிதிவண்டி போட்டிகளை பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே. ஆர். என். ராஜேஷ்குமார், மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். மாவட்ட அளவிலான இந்த மிதிவண்டி போட்டிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் முன்பு தொடங்கி நடைபெற்றது. போட்டிகள் 3 பிரிவுகளில் மாணவர்கள் மற்றும் மாணவிகளுக்கு தனித்தனியாக நடத்தப்பட்டன. நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் தமது கல்வி நிறுவனங்களில் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என குலவை எழுப்பி பொங்கல் பானையை சுற்றி கும்மி அடித்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடினார்கள். மேலும் பல்வேறு பாடல்களுக்கு ஆடி பாடி தங்கள் உற்சாகத்தை வெளிப்படுத்தினர். நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சித்தலைவருமான மருத்துவர் திருமதி சா. உமா இம்மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இறுதி வாக்காளர் பட்டியலை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் முன்னிலையில் வெளியிட்டார். மாவட்டத்தில் சிறப்பு சுருக்கமுறை தொடங்கும் பொழுது 14,49,000 வாக்காளர்கள் இருந்தனர். இறுதி வாக்காளர் பட்டியல் கடந்த 6ஆம் தேதி வெளியிடப்பட்டது. இதன்படி மாவட்டத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்தம் 14,54,272 வாக்காளர்கள் உள்ளனர். தமிழக முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் நூற்றாண்டு பொன்விழாவை முன்னிட்டு நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி சா. உமா, பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் திரு கே. ஆர். என். ராஜேஷ்குமார் ஆகியோர் ஊராட்சி ஒன்றியங்கள், கிராம ஊராட்சிகள் வாரியாக விளையாட்டு உபகரணங்களை வழங்கினர். எலச்சிபாளையம் ஊராட்சி ஒன்றியம் அகரம் பகுதியில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் மாநில ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மா. மதிவேந்தன் கலந்து கொண்டு விளையாட்டு உபகரணங்களை வழங்கினார்.